ஒரு நாளும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத கஷ்டங்கள் அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் 2 கஷ்டம்னு இருக்காது. சில பேருக்கு பண பிரச்சனை, சில பேருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கும், சில பேருக்கு மனக்கவலை ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சகல கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்கான ஒரே வழி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல சூரியனை கண்ட பனி போல் விலகி எல்லாமே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். அப்படி என்ன இன்றைக்கி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு புனிதமான தெய்வீகமான ஆற்றல் நிறைந்த ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி அதுக்கு ஈடான ஒரு நேரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது இல்லாமல் அதில் வந்து என்ன தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்ற முழு பதிவு தான். கஷ்டங்கள் தீர பிரம்ம முகூர்த்த நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணலாம்? என்னால் காலையில் எந்திரிக்க முடியலங்க, ராத்திரியெல்லாம் அவ்வளோ வேலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையுமே ஆன்மீகத்தோடு இணைத்து பார்த்துருக்காங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் வந்து இந்த தீப வழிபாடு. வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு சிறிய தீபமாக இருந்தாலும் இருளை அகற்றி ஒளியை தருவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கும் வீட்டிற்கும் ஒரு புனிதமான ஆற்றலை தருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்ம வீடுகளில் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி இறைவனை வணங்கும் மரபு இப்போ வரைக்குமே எல்லார் வீட்லேயுமே இந்த ஒரு வழிபாடு வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. ஆனால் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலம்தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் ஏஞ்சி குளித்து மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனை வணங்கினா மன அமைதி, தெளிவான சிந்தனை, அது மட்டும் இல்லைங்க, சகல கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும். என்னால் எந்திரிக்க முடியலங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இன்னொரு நேரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்ல போகிறோம். தீப வழிபாட்டில் பல வகையான திரிகள் அதை மாதிரி பயன்படுத்தப்படுது. அவற்றில் மஞ்சள் நிற திரிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்குது. பஞ்சு திரியை, அதாவது சாதாரணமாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பஞ்சு திரியை வந்து நீங்கள் மஞ்சளில் தேய்ச்சி உலர்த்தி அதை நீங்கள் வந்து விளக்கு திரியாக பயன்படுத்திவாங்க. மஞ்சள் அப்படின்றது மங்களத்தோட அடையாளமாகவும் அம்மனோட அருள் சின்னமாகவும் தான் இது சொல்லப்படுது. மஞ்சள் திரியில் தீபம் ஏற்றிட்டு வர மனக்கவலை அனைத்தும் குறையும், குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர்வீங்க. ஒரு தீபத்தை ஏற்றும்போது மனம் வந்து அமைதியாகுது, லேசாகுது. இறை நினைவு வந்து நமக்கு வந்து அப்பா நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுது. குடும்பம் ஒன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு கிடைக்குது. நம்பிக்கை, நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்குதுங்க. அப்படிப்பட்ட வழிபடக்கூடிய நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய தருணத்தை தான் சொல்கிறோம். அதாவது சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிறது. பகலும் இரவும் சந்திக்கும் புனித வேலையாக கருதப்படுறது. பொதுவாக மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டிற்கு தான் இது ஏற்றதாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில், அதாவது மாலை 5லேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள இந்த டைமில் வந்து நீங்கள் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலே, அந்த டைமில் தீப வழிபாட்டை பண்ணி தீபம் எரிஞ்சிட்டு இருந்தாலே அது வந்து நமக்கு அமைதி, நேர்மறை சிந்தனை, இறை நினைவை வளர்க்கும் அப்படின்றது நம்பப்படுது. மாலை நேரத்தில் பூஜை அறையில் 3 தீபம் சில குடும்ப வழக்கங்களில் இருக்குது. 1 இறைவனுக்கான நன்றியுணர்வு, குடும்ப நலன், ஆன்மீக ஒளி அப்படின்றத நினைவூட்டப்படுதான். அப்படி முடிஞ்சாலும் ஏற்றுங்க, இல்லை எப்பயுமே நீங்கள் எப்படி ஏற்றுறீங்களோ அதே மாதிரியே தீப வழிபாட்டை காலையில் எந்திரிக்க முடியாதவங்க மாலை அந்த 5 to 6க்குள்ளே தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும்.
உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஆரோக்கியம், மன உறுதி இதெல்லாம் கிடைக்கும். திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள், மன அமைதி மற்றும் குடும்ப நலனை ஓங்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் மற்றும் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. அதாவது தைரியம் வேண்டி பிரார்த்திக்கப்பட வேணும். புதன்கிழமையில் கல்வி, ஞாபக சக்தி, அறிவு வளர்ச்சிக்காக வழிபடக்கூடிய நாள். வியாழக்கிழமைக்கு குரு பகவான் ஞான வழிபாட்டிற்கான நாள் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மற்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள். சனிக்கிழமை சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு உகந்த நாள். தடைகள் நீங்கி மன உறுதி கிடைக்க வேண்டி பிரார்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அத்தனையும் நிறைவேறுங்க. இந்த தீப வழிபாட்டை மஞ்சள் திரி போட்டு நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வாங்க. காலையில் முடிகிறவங்க எந்திரிங்க, முடியாத பட்சத்தில் மாலையில் 5 to 6 ஏற்றி வச்சுட்டு இறைவனை முழு மனதோடு நினச்சி வணங்குங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.